வெல்கம் டு கிரேக் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். என்னென்னா, இப்போது மார்க்கெட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கணும். ஒன்று பையர்ஸ் மார்க்கெட், ஒன்று செல்லர்ஸ் மார்க்கெட். இந்த ரெண்டே கான்செப்ட் தான் இருக்குது மார்க்கெட்டில். பையர்ஸ் மார்க்கெட்டா இல்லை செல்லர்ஸ் மார்க்கெட்டா? பையர்ஸ் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்குது, செல்லர்ஸ் மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது பையர்ஸ் மார்க்கெட். அது ஆல் ஆப்ஷனாக இருக்கலாம், புட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பை மார்க்கெட்டு இந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கணும். இன்கேஸ் ட்ரெண்டிங்காக இல்லாமல் இந்த மாதிரி சாப்பியாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன ரீசன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து சாதகமாக இருக்கும். அவங்களுக்கு ட்ரெண்டியான மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா சாதகமாக இருக்காதான்னு கேட்டால் அதுவும் சாதகமாக இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட்டு அதிகபட்சமா யாருக்கு சப்போர்ட் பண்ணும்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர, பையர்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்காது. அப்போ பையர்ஸ்க்கு எப்ப சப்போர்ட் கிடைக்கும்னா, அதை நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்ன்னு பார்த்தோன்னா, இந்தியா விக்ஸ். ஓகேங்களா? இந்தியா விக்ஸ வச்சு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்தியா விக்ஸ் வந்து இப்போ இப்போ ஒரே உதாரணம் தான். இந்தியா விக்ஸ் ரெட் கலர்ல வந்துச்சுன்னா, இது பையர்ஸுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதுவே இந்த மாரி கிரீன் கலர் அப் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா, செல்லர்ஸ்க்கு பாசிட்டிவா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எத ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு விஷயத்த நெறைய நோட் பண்ணுவோம். என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ ரூ. 50ன்ற பிரைஸ்ல நம்ம வந்து பிரைஸ லாக் பண்றோம். ரூ. 50ன்னும்போது மார்க்கெட் நல்லா இருக்கு. ரூ. 50 இருக்கும்போது டக்குன்னு நம்ம பை பண்ணுவோம். ஆனா மார்க்கெட் நல்லா கீழ இறங்கி 45 அந்த மாரி போயிட்டக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸிட் ஆனக்கப்புறம் சட்டுன்னு மேல போகுது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, நம்ப என்ட்ரிய தவறான டைம்ல பிளேஸ் பண்றது தான். இப்போ நீங்க கால் என்ட்ரில நீங்க அத பிளேஸ் பண்றீங்கன்னா, இந்தியா விக்ஸ செக் பண்ணணும். செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்தியா விக்ஸ செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இந்தியா விக்ஸோடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னும்போது, கிரீன்ல இருந்துச்சுன்னா, நீங்க வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாரி கிரீன் ட்ரெண்ட் மெயின்டெயின் பண்ணுதுன்னா, நீங்க வெயிட் பண்ணணும். அப்போ நீங்க எப்ப நீங்க என்ட்ரிய குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டக்குன்னு எப்போ வந்து இந்த மாரி ஒரு கிரீன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒரு ரெட் ஃபாலோ பண்ணுதுன்னா, உங்களுக்கு சாலிடான டைம். நீங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடா ட்ரேட் பண்ணலாம். பை என்ட்ரிக்கு. இதோ இப்ப பார்த்தீங்களா, இந்த மாரி கிரீனா போதா, டக்குன்னு இந்த மாரி நீங்க டைம் வெயிட் பண்ணணும். அடுத்த ஒரு 2, 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைம் மினிட் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் நமக்கான என்ட்ரி இருக்கும். டக்குன்னு ஒரு கிரீன் வந்துருச்சுன்னா கூட, நமக்கான டைம் இருக்காது. ஸோ, நம்ம எப்படி இத புரிஞ்சுக்கலாம்னா, பையர்ஸுக்கு ரெட் கலர்ல இருந்தனா, நம்மளுக்கான டைமிங் கரெக்ட்டா இருக்கு. நம்ம என்ட்ரி எடுக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் இல்ல ரெட் கலர்ல இருக்கு, நான் பை பண்றேன், செல் பண்றேன்னா, நீங்க ஐ மீன் புட் ஆப்ஷன் பை பண்றேன்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பான மிஸ்டேக். ஸோ, இந்த மிஸ்டேக் எப்பவுமே பண்ணாதீங்க. இந்த இந்தியா விக்ஸ பார்க்கறதுல நமக்கு ஒண்ணுமே குறைஞ்சிராது. ஸோ, ஒரு தடவ ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி, இங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு செல் வால்யூம் நடந்துச்சு. ஓகேங்களா? கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 9:39க்கு கரெக்ட்டா ஒரு பெரிய செல் வால்யூம் நடந்துச்சு. 39, 42 இந்த 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா, செல் வால்யூம் நடந்துச்சு. டக்குன்னு மார்க்கெட் ஏன் கீழ விழல? அதுக்கப்புறம் ஏன் விழுது? புரியுதுங்களா? இவ்ளோ தூரம் நீங்க மார்க்கெட்ல நீங்க இருந்திருந்தா கூட, நீங்க லாஸ தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எதனால சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 51 வர, அதாவது எங்க பாருங்க 51 வர பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பையர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. ஐ மீன் பை சைடுக்கு தான் சாதகமா இருந்திருக்கு. எப்போ இந்த மாரி விக்ஸ் ஃபார்ம் ஆச்சோ, அப்பதான் நம்ம செல்லர்ஸ்க்கான டைமிங்கே இருக்கு. ஸோ நம்ம எத வெயிட் பண்ணணும்னா, இந்த மாரி வால்டாலிட்டி கிரியேட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஒரு வால்டாலிட்டிய கிரியேட் பண்ணும்போது, நமக்கு வந்து அதிகப்படியான பாசிபிள் நமக்கான டைரக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் இந்த மாரி கிரீன கிரியேட் பண்ணுதுன்னும்போது, நீங்க டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் பண்ண போறீங்க. இந்த மாரி பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் இந்த டைம் உங்களுக்கு டைம் குடுத்துருச்சு. நீங்க 50க்கு மேல 51க்கு மேல நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ, அதுக்கப்புறம் பாருங்க சாதகமா இருக்குது. எப்படி கீழ இறங்குது பாருங்க சாலிடா. ஸோ, இதுதான் இந்த மார்க்கெட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்ப வந்து எந்த மாரி பை, எந்த மாரி செல் பண்ணணும். இத நீங்க தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்க முடியும். நீங்க அதிகப்படியான தோல்விக்கு காரணம், அதிக குவான்டிட்டிய வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? ஒண்ணு ஒரு லாட்டா எடுத்திருப்பீங்க, இல்ல 10 லாட்டா எடுத்திருப்பீங்க. இந்த மாரி லாட் அதிகமா நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, ஃபியர் அதிகமா வரும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபியர் இல்லாம நீங்க ட்ரேடிங்க்கு வாங்க.
ட்ரேடிங்க்கு வரீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி, பிளான். இன்கேஸ் அந்த பிளான் மிஸ் ஆச்சுன்னா, பிளான் பிய வந்து மார்க்கெட்ட வந்து நீங்க வந்து அந்த டைம்ல ஸ்பாட்லயே வந்து அனலைஸ் பண்ணி, பிளான் பிக்கு போணும். அப்போ பிளான் பிக்கு போணும்னா, நீங்க இந்தியா விக்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு மொத உங்களுக்கு உதவ போற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ பார்த்துக்கிட்டே இருக்கணும். வால்யூம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வால்யூம் செல்ல நடக்குது. பட் ஆனா நடக்கல. அப்போ நம்ம இப்ப என்ட்ரி குடுக்கலாமான்னு சொல்லி இங்க வால்யூம் நடந்துச்சுன்னு சொல்லி என்ட்ரி குடுத்தா கூட, உங்களுக்கு லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் எப்போ உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு மூவ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்லேருந்து அதாவது பேனிக் மோடு. இந்த கிரீன் கலர்ல இருந்தா பேனிக் மோடு. இது நார்மல் மோடு. நார்மல் மோடுன்னா பையர்ஸ் நெறைய பேர் பை பண்றாங்கன்னு அர்த்தம். பட் ஆனா இந்த இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இது நெறைய பேர் செல் பண்ணிட்டாங்கன்னும்போது பேனிக் மோடு மார்க்கெட் போல. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இத தான் வந்து அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, செல் என்ட்ரிக்கு நெறைய பிரைஸ் குடுத்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மேலே மார்க்கெட் கீழ போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ நம்ம போடுவோம்ன்னு சொல்லி இந்த டைம்ல தான் நம்ம என்ட்ரியே குடுக்கணும். புரியுதுங்களா? வால்யூம் இல்லாம ட்ரேடே பண்ணக்கூடாது. பையர்ஸ். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அதெல்லாம் வேலையே கிடையாது. அவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸே. ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டே மேக் பண்றாங்கன்னும்போது, அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஆப்ஷன் பையர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கான டைமிங் கரெக்ட்டா இருக்கா? புரியுதுங்களா? மொமெண்டம் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. நமக்கான மொமெண்டம் இருக்கா? மொமெண்டம் இல்ல அப்படின்னும்போது விட்டுறணும். டக்குனு அதுலேருந்து விட்டுறணும். நம்ம போய் ஒரு அந்த ஒரு ஒரு எடுத்தே ஆவணுன்ற கட்டாயத்துக்கு போகவே கூடாது. நான்லாம் ஒரு 2 to 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த ட்ரேட்லாம் வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்துச்சு. என்னன்னா, மார்க்கெட் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மண்டேவோட டேவ வந்து ஓ 2 நாளா ஓப்பனும் பண்ணல. ஹையும் பிரேக்கும் பண்ணல. இதுவும் பண்ணல. பட் ஆனா ப்ரீவியஸ் டேவோட பிரேக் பண்ண உடனே, நான் இன்னைக்கு கணக்கு பண்ணதே பார்த்தேன்னா, இந்த லெவல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ 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 மார்க்கெட் இதிலயே பார்த்தீங்கன்னா, என்னுடைய கதை முடிஞ்சிருச்சு. ப்ரீ மார்க்கெட்லயே என்னுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருவேன். என் என்ட்ரி வந்து நேத்து நைட் வந்து நான் மார்க் பண்ணது. இந்த லெவல் வந்து என்னுடைய லெவல்ன்னு சொன்னேன். ப்ரீ மார்க்கெட்டு இங்கவே காலையிலே செக் பண்ணும்போது ப்ரீ மார்க்கெட் இவ்ளோ தூரம் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பை நடந்த காரணம் என்னன்னா, மார்க்கெட் இன்னும் நார்மல் மோட்ல தான் இருந்துச்சு. கடைசி வர பாருங்க இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட இல்ல. ஸோ இது ஒன் ஆஃப் த நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்தா அடுத்து கீழ போறதுக்கான பாசிபிள் தான் அதிகம். அதுக்காக தான் இது மாரிலாம் மார்க் பண்றது. ஸோ அதுக்கப்புறமா இத மார்க் பண்ணேன். இந்த 2 லெவல்லயும். எப்படி மார்க் பண்ணேன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் தான். புரியுதுங்களா? அதே மாரி ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அதிகமா பில்ட் பண்ணுவோம். என்னன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி 15 மினிட்ஸோட கேண்டில்ல ஹைய, லோவ எத பிரேக் பண்ணுதோ, அதுல வந்து இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? டார்கெட் க்ளோஸ். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நமக்கு அப்பவே இது எல்லாமே ஓவர். இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் பண்றது பிரச்சனை கிடையாது. ட்ரேட் பண்ணோம்னா, அடுத்து என்ன மார்க்கெட் அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மார்க்கெட் மூவ். செகண்ட் ஹால்ஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். அதுவரை ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ தேங்க் யூ. இந்த வீடியோ பாருங்க. புரிஞ்சு ஏதாவது புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எனக்கு இங்க மெசேஜ் பண்ணுங்க.